இது கல்கி அவர்கள் எழுதிய கமலாவின் கல்யாணம் குறு நாவல். அத்தியாயம் 1. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் செய்துவை என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்களாம். பொய் சொல்வது ஏதோ அவ்வளவு சுலபமான காரியம் என்று எண்ணித்தான் அவர்கள் அவ்வளவு பேச்சு தாராளம் காட்டியிருக்கிறார்கள். ஆனால் ஜூனியர் வக்கீலாகிய எனக்கு தெரியும் பொய்யில் உள்ள சிரமம். நம்முடைய கட்சி சாட்சி ஒரு பொய் சரியாக சொல்லி மீண்டு வரும்படி செய்வதற்குள் வாய்பிராணன் தலைக்கு வந்து விடுகிறது. 1000 பொய் சொல்வதாம், கல்யாணம் செய்து வைப்பதாம். அந்த நிபந்தனையின் பேரில்தான் கல்யாணம் நடக்கும் என்றால் உலகத்தில் ஆண் பிள்ளைகள் எல்லாரும் விநாயகர்களாக இருக்க வேண்டியதுதான். நல்ல வேளையாக அப்படியாவது பொய் சொல்லி யாருக்கும் கல்யாணம் செய்து வைக்கும்படியான அவசியம் எனக்கு இதுவரை ஏற்படவில்லை. கல்யாண முயற்சி எதிலுமே நான் தலையிட்டது கிடையாது. ஒரு கல்யாணத்தை தடைபடுத்தும் முயற்சியில்தான் சமீபத்தில் கலந்து கொண்டேன். அந்த கதைதான் இது. ஹோம் ரூல் கோபாலகிருஷ்ண ஐயர் என்று எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கலாம். பிரசித்தி பெற்ற வக்கீல். அவரிடம்தான் 2 வருடமாக நான் ஜூனியராக இருக்கிறேன். மாதம் அவருக்கு 2000 ரூபாய்க்கு குறையாத வருமானம். இப்படியே 20 வருடமாக இருந்து வருகிறது. டாக்டர் பெசன்ட் அம்மையின் காலத்தில் இவர் ஹோம் ரூல் கிளர்ச்சியில் வெகு தீவிரமாக ஈடுபட்டிருந்தார். அதனால்தான் ஹோம் ரூல் கோபாலகிருஷ்ண ஐயர் என்று பெயர் வந்தது. வீட்டில் ஆத்துக்காரியின் ஆட்சி கொஞ்சம் அதிகமாதலால் இந்த பெயர் அவருக்கு நிலைத்து விட்டது என்று சில பொறாமைக்காரர்கள் சொல்வதும் உண்டு. மகாத்மா காந்தி வந்ததிலிருந்து கோபாலகிருஷ்ண ஐயர் முக்கால் காங்கிரஸ்வாதியாக இருந்து வருகிறார். அதாவது சிறை புகும் காங்கிரஸ் திட்டத்தை தவிர மற்ற எல்லா திட்டங்களிலும் அவர் கலந்து கொண்டு முன்னணியில் நிற்பார். கதர்தான் அணிவார். ஹரிஜன ஆலய பிரவேச இயக்கத்தில் வெகு பாடுபட்டு உழைத்தவர் அவர். 20 வருடங்களுக்கு முன்பு ஹிந்தி கற்றுக்கொள்ள முயன்று வருகிறார். தேர்தல்களில் எல்லாம் அவருடைய ஆதரவு காங்கிரசுக்குத்தான். சென்னையிலிருந்தோ வெளி மாகாணங்களிலிருந்தோ தேசிய தலைவர்கள் வந்தால் அவருடைய வீட்டில்தான் இறங்க வேண்டும். இன்னும் சமூக சீர்திருத்த திட்டங்களிலெல்லாம் அவருக்கு அதிக பற்று உண்டு. சாரதா சட்டத்திற்கு விரோதமாக கிளர்ச்சி நடந்தபோது சாரதா சட்டத்திற்கு சாதகமாய் பொது கூட்டங்கள் போட்டதுடன் கையெழுத்துக்களும் வாங்கி அனுப்பினார். ருதுமதி விவாகம், விதவா விவாகம் முதலியவை சமீபத்தில் உள்ள ஊர்களில் எங்கே நடந்தாலும் இவர் போய் இருந்து நடத்தி வைப்பார். சில கல்யாணங்களில் புரோகிதம் கூட செய்து வைத்ததுண்டு. ஸ்ரீ கோபாலகிருஷ்ண ஐயருக்கு 4 பெண்கள், ஒரே அருமை பிள்ளை. பெண்களுக்கெல்லாம் நல்ல இடங்களில் கல்யாணம் செய்து கொடுத்து விட்டார். ஒரு மாப்பிள்ளை ICS, இன்னொரு மாப்பிள்ளை அக்கவுண்ட் ஜெனரல். இப்படி பிள்ளைக்கு மட்டும் இன்னும் கல்யாணம் ஆகவில்லை. பையன் சென்ற வருடம்தான் BL பாஸ் செய்துவிட்டு வந்து எங்களைப் போல தானும் தகப்பனாரிடம் ஜூனியராக அமர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறான். கோபாலகிருஷ்ணர் ஐயர் நல்ல பணக்காரர் ஆதலால் எவ்வளவோ பெரிய பெரிய இடங்களிலிருந்து கல்யாண சுந்தரத்துக்கு பெண் கொடுப்பதாக வந்தார்கள். பல காரணங்களால் கல்யாணம் தடைபட்டு வந்தது. அப்பாவுக்கு பிடித்தால் அம்மாவுக்கு பிடிப்பதில்லை, அம்மாவுக்கு பிடித்தால் பிள்ளைக்கு பிடிப்பதில்லை. இவர்கள் 3 பேருக்கும் பிடித்திருந்தால் பெண் வீட்டுக்காரர்கள் இவர்களுடைய அனாச்சாரம் பிடிக்கவில்லை என்று போய்விடுவார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் ஒரு நாள் திருவளர்ச்சோலை கோயிலில் நடக்கப் போகும் ஒரு கல்யாணத்தை பற்றி எங்களுக்கு செய்தி வந்தது. 55 வயதான ஒரு கிழவனுக்கும் 12 வயது பெண்ணுக்கும் கல்யாணம் நடக்கப் போகிறதாக வதந்தி உலாவிற்று. மாமண்டூரில் யாரோ ஒரு உபத்தியாராம், சம்சாரியாம். அவருடைய மூத்த பெண் கமலாவை தான் இப்படி ஒரு கிழவனுக்கு பலி கொடுக்க ஏற்பாடாகி இருந்ததாம். மாமண்டூரில் இருந்து வந்த ஒரு கட்சிக்காரர் மேற்கூறிய விவரம் தெரிவித்தார். கிளமாப்பிளை யார் என்று விவரம் தெரியவில்லை. இந்த அநியாயத்தை பற்றி ஒரு நாள் ஜூனியர்களாகிய நாங்கள் பேசிக் கொண்டிருந்த போது பெரியவர் வந்துவிட்டார். என்ன சமாச்சாரம் என்று அவர் கேட்டார். நாங்கள் எல்லாரும் தலைக்கு தலை வெகு ஆத்திரத்துடன் மேற்படி கல்யாண கொடுமையை பற்றி சொன்னோம். பெரியவர் அப்போது, நீங்கள் எல்லாரும் இவ்வளவு ஆத்திரமாய் பேசுகிறீர்களே, பேசி என்ன பிரயோஜனம்? உங்கள் ஆத்திரத்தை காரியத்தில் காட்ட எத்தனை பேர் தயாராயிருக்கிறீர்கள்? இந்த கல்யாணத்தை ஏன் நாம் நிறுத்திவிடக்கூடாது என்றார். நீங்கள் வந்தால் நாங்களும் தயார் என்று எல்லாரும் ஒரு முகமாக கூறினோம். அந்த மாமண்டூர் கட்சிக்காரனை கூப்பிட்டு மறுபடியும் விசாரித்தோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை கல்யாணமாம் என்று அவன் சொன்னான். கிழமை ஞாயிற்றுக்கிழமையாயிருந்தது. நல்லதாய் போயிற்று.
கோர்ட்டிலுள்ள தினமாயிருந்திருந்தால் ஒருவேளை எங்களுடைய உற்சாகம் மழுங்கி போயிருக்கலாம். விடுமுறை நாளாயிருந்தபடியால் எங்களுடைய சமூக சீர்திருத்த வேகம் பன்மடங்கு அதிகரித்தது. ஆகவே ஞாயிற்றுக்கிழமையன்று எல்லாரும் திருவிழாச்சோலைக்கு கும்பலாக சென்று மேற்படி கல்யாணத்தை நிறுத்திவிட்டு வந்து விடுவது என்று தீர்மானம் செய்தோம். நடுவில் ஒரே ஒரு நாள்தான் இருந்தது. என்றாலும் ஊரெல்லாம் செய்தி பரவிவிட்டது. திருவிழாச்சோலையில் நடக்கும் அக்கிரமமான பால்ய விவாகத்தை பற்றி பலர் பலமாக கண்டித்தார்கள். வேறு சிலர், யார் எப்படி போனால் இவர்களுக்கென்ன, உலகத்தை இவர்கள்தான் உத்தாரணம் செய்ய போகிறார்களாக்கும் என்று எங்களை கண்டித்தார்கள். இதனாலெல்லாம் எங்களுடைய உறுதி குறைந்தவில்லை. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 20 பேர் ஏறக்குறைய ஒரு பெரிய பஸ் வந்து கோபாலகிருஷ்ணர் ஐயர் வீட்டு வாசலில் நின்றது. பெரியவர் எல்லாருக்கும் முன்னால் தயாராக வந்து நின்றார். நாங்கள் 4 ஜூனியர்களும் 2 குமாஸ்தாக்களும் அவ்விதமே தயாராயிருந்தோம். கல்யாண சுந்தரமும் பிரயாணத்திற்கு தயாராய் வருவதை பார்த்து பெரியவர், நீ என்னத்திற்காக வருகிறாய் என்று கேட்டார். நானும் வரத்தான் வருவேன் என்று அவன் முன்னதாகவே வண்டியில் ஏறிக்கொண்டான். உள்ளூர் காங்கிரஸ் காரியதரிசியும் 4 தொண்டர்களும் கையில் கொடி பிடித்து கொண்டும் வந்தே மாதரம், மகாத்மா காந்திக்கு ஜே, பால்ய விவாகம் ஒழிக, காதல் மனம் வாழ்க என்று கோஷித்து கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். அப்படி இப்படி என்று பஸ் நிறைய ஆள் சேர்ந்துவிட்டது. பஸ் கிளம்பி 5 நிமிடம் இருக்கும். இன்னும் நகர எல்லையை தாண்டவில்லை. முதல் நாள் சாயங்காலமே நாங்கள் திருவளர்ச்சோலைக்கு அனுப்பியிருந்த பையன் சைக்கிளில் பறந்து வருவதைக் கண்டோம். அவன் கையை காட்டுவதற்கு முன்பாகவே பஸ் நின்றுவிட்டது. எங்களுக்கு அங்கே மத்தியான சாப்பாடுக்கு ஏற்பாடு செய்வதற்காகவும் கல்யாணம் நடக்கும் இடம் முதலியவற்றை கவனித்து வைப்பதற்காகவும் அவனை முதல் நாள் அனுப்பியிருந்தோம். அவன் இப்படி தலைதிறக்க ஓடி வருவதை பார்த்ததும் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியவில்லை. ஏக காலத்தில் எல்லாரும் என்ன என்ன என்றோம். பையன் ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டான். அவர்களுக்கு எப்படியோ சமாச்சாரம் தெரிந்துவிட்டது. திருவளர்ச்சோலையில் கல்யாணம் நடக்கவில்லை, குலசேகரபுரத்தில் நடக்கப் போகிறதாம் என்றான். பலே பேஷ், நல்ல வேலை செய்தார்கள். திருவளர்ச்சோலை எங்கள் நகரிலிருந்து 12 மைல், குலசேகரபுரம் 40 மைல். அவ்வளவுதான். எங்களுடைய சீர்திருத்த வேகம் எட்டாது என்று அவர்கள் எண்ணியிருக்க வேண்டும். கிள மாப்பிள்ளை யாராயிருந்த போதிலும் பலே கெட்டிக்காரனாக இருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் மட்டும் கெட்டிக்காரத்தனத்தில் குறைந்தவர்களா? விடு, பஸ்ஸை குலசேகரபுரத்திற்கு என்றோம். தாலி கட்டுவதற்குள் எப்படியாவது போய் சேர்ந்து விட வேண்டும் என்று எங்கள் ஆசை. பஸ் டிரைவருக்கும் இந்த கலாட்டாவின் ருசி ஏற்பட்டுவிட்டது. பஸ் பறந்தது. அன்றைக்கு முதல் முகூர்த்தம் 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்கு தான் என்பது எங்களுக்கு தெரியும். பஸ் 8:30 மணிக்கு குலசேகரபுரத்தை அடைந்துவிட்டது. கொட்டு மேளம் கொட்டுகிற சத்தத்தை கொண்டு கல்யாண வீட்டை கண்டுபிடித்தோம். அங்கே நாங்கள் போன சமயம் மாப்பிள்ளை பரதேச கோலம் புறப்பட்டு போய்க் கொண்டிருந்தார். ஆனால் என்ன ஆச்சரியம்! மாப்பிள்ளை எங்கள் ஊர் பேர்வழி. அதோடு வக்கீல் தொழில் செய்பவர். பெயர் கணபதிராம் சாஸ்திரிகள். வயது 52 ஆயிற்று. ஆனால் பார்ப்பதற்கு 45 வயதுதான் சொல்லலாம். சிகப்பு நிறம், முகத்தில் நல்ல களை. இப்போது மாப்பிள்ளை கோலத்தில் அப்படியொன்று மோசமாக இல்லை, ஜோராகத்தான் இருந்தார். அத்தியாயம் 2. பரதேச கோலத்தில் சாஸ்திரியை பார்த்ததும் என்னுடைய சீர்திருத்த உற்சாகம் ரொம்பவும் குறைந்து போயிற்று. ஏனெனில் அவருடைய நிலைமையெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். ரொம்ப நல்ல மனிதர், பரமசாது, ஒருவருக்கு ஒரு தீங்கும் செய்யாதவர். வக்கீல் வேலையில் அவ்வளவு வருமானம் கிடையாது. கையில் இருந்த பணத்தை வட்டிக்கு கொடுத்து பெருக்கியிருந்தார். இப்போது 50,000 ரூபாய் சொத்துக்கு குறைவில்லை. ஆனால் குடும்ப வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் இல்லாதவர். ஒரு மனைவி, பிள்ளை இல்லாமலேயே இறந்து போனாள். துர்ப்பாக்கியவசமாக அந்த பெண் குழந்தை 3வது வயதில் இழந்தார். மாமாங்க கூட்டத்தில் குழந்தை காணாமல் போனதாக வதந்தி. அப்புறம் வெகு காலம் அவர் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை. விதவையாய்ப் போன அவர் தங்கை 2 குழந்தைகளுடன் வந்து சேர்ந்தாள். அந்த குழந்தைகளை வளர்த்து முன்னுக்கு கொண்டு வந்தார். பையன் உத்தியோகமாகி வெளியூர் போய்விட்டான். பெண்ணுக்கு கல்யாணமாகி புக்ககம் போய்விட்டாள். அவளுக்கு துணையாக தாயாரும் வந்திருக்க வேண்டுமென்று மாப்பிள்ளை வற்புறுத்தபடியால் அவருடைய சகோதரியும் போய்விட்டாள். தற்சமயம் சாஸ்திரிகள் ஒரு சமையல்கார பையனை வைத்துக்கொண்டு வீட்டில் தன்னந்தனியாக வசித்து வந்தார். இந்த தனிமையின் கொடுமையை பொறுக்க முடியாமல்தான் அவர் இந்த முதிர்ந்த வயதில் கல்யாணம் செய்து கொள்ள துணிந்திருக்க வேண்டும்.
அவ்வாறெண்ணி அவரிடம் நான் கொஞ்சம் அனுதாபம் கொண்டேன். ஆனால் மற்றவர்கள் அப்படி நினைக்கவில்லை. நாங்கள் கிளம்பி வந்தபோது முன்பின் தெரியாத முரட்டுக் கிழவன் யாராவது மாப்பிள்ளையாயிருந்தால் என்ன செய்கிறது என்ற பயம் எங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் இருந்தது. உங்களுடைய வேலையை பார்த்து கொண்டு போங்கள் என்று முரட்டடியாய் அடித்தால் உண்மையில் நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஆனால் சாது கணபதிராம சாஸ்திரிகள் தான் மாப்பிள்ளை என்று தெரிந்ததும் எங்கள் கோஷ்டியில் அநேகருக்கு உற்சாகம் தலைக்கேறிவிட்டது. வந்தே மாதரம், பால்ய விவாகம் ஒழிக என்று கோஷித்து கொண்டு நாங்கள் பஸ்ஸிலிருந்து இறங்கியதை பார்த்ததுமே கணபதி ராமு சாஸ்திரிகள் திகைத்து போய் நின்றுவிட்டார். எல்லாருமாக போய் அவரை சூழ்ந்து கொண்டோம். வைதிகர்கள், பெண் வீட்டார், முதியோர் மிரண்டு போய் விலகி கொண்டார்கள். சாஸ்திரிகளே, நல்ல வேலை செய்தீர் ஐயா என்றான் எங்களில் ஒருவன். ராத்திரிக்கு ராத்திரியே எப்படி ஐயா பிளானை மாற்றினீர்? ஹிட்லரால் கூட இவ்வளவு துரிதமாக காரியம் செய்ய முடியாது என்றான் இன்னொருவன். கண்ணில் மை இட்டிருக்கிறது, ரொம்ப அழகாயிருக்கிறது, கண்ணாடியில் பார்த்து கொண்டீரா என்றான் மற்றொருவன். தலையில் பூச்சூடி கொண்டிருக்கிறது, அதைவிட லட்சணம் என்றான் இன்னொருவன். பெரியவர் எல்லாரையும் கையமர்த்தி சும்மா இருக்க செய்துவிட்டு, சாஸ்திரிகளே, யாரோ பட்டிக்காட்டு கிழவனாக்கும் என்று பார்த்தேன். படிப்பும் பகுத்தறிவும் உள்ள நீங்களே இப்படியெல்லாம் செய்தால் நமது தேசம் எப்படி முன்னுக்கு வரும்? ஒரு சின்ன பெண் குழந்தையை இந்த வயதில் நீங்கள் கல்யாணம் செய்து கொண்டால் அந்த பெண் சந்தோஷமாக இருக்க முடியுமா? உங்களுக்கு தான் அதில் என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? சுத்தமாய் நன்றாயில்லை. அப்படி உங்களுக்கு வேண்டுமானால் சம வயதுள்ள ஒரு விதவையை கல்யாணம் செய்து கொள்வதுதானே. நாங்களே கிட்ட இருந்து நடத்தி வைக்கிறோம் என்று சரமாரியாக பொழிந்தார். சாது கணபதிராம சாஸ்திரிகள் இந்த பிளிஸ்கிரிக் தாக்குதலினால் அப்படியே அசந்து போனார். முகத்தில் ஈ ஆடவில்லை, மென்று விழுங்கிய வண்ணம், எனக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்துவதில் சம்மதம்தான். நேற்றே நான் சொன்னேன். பெண் வீட்டார்தான் ரொம்பவும் ஆட்சேபிக்கிறார்கள். அவர்களிடம் சொல்லி சமாதானப்படுத்துங்கள் என்றார். இவ்வளவு சுலபத்தில் காரியம் முடிந்துவிடும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எனவே எங்களுடைய உற்சாகம் பொங்கிற்று. பரதேச கோலம் பூண்ட மாப்பிள்ளை திரும்பி வீட்டுக்குள் வர முடியாதபடி அவரை சிலர் வளைத்து கொண்டு நின்றார்கள். மற்றவர்கள் கல்யாண வீட்டு பக்கம் போனார்கள். அதற்குள் ஏதோ கலாட்டா நடக்கிறதென்று தெரிந்து பெண் வீட்டார் ஆண் பெண் அடங்கலும் வீட்டு வாசலுக்கு வந்திருந்தார்கள். ஒரே கூச்சலும் குழப்பமாயிருந்தது. தலைக்கு தலை பேசத் தொடங்கினார்கள். பெண்ணின் தகப்பனார் யார் என்று கோபாலகிருஷ்ண ஐயர் கேட்டார். இவர்தான் என்று ஒருவரை எல்லாரும் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். ஐயர்வாள், உள்ளே போ, வாருங்கள், உட்கார்ந்து 2 வார்த்தை பேசலாம் என்றார் கோபாலகிருஷ்ணர் ஐயர். அவர் பெரிய மனிதர், அந்தஸ்துள்ளவர் என்று எல்லாருக்கும் தெரியும். ஆதலால் சிலர் அப்படியே செய்கிறது, வாருங்கள் உள்ளே என்று அழைத்து போனார்கள். நாங்களும் உள்ளே போனோம். எங்களை தொடர்ந்து எல்லாரும் உள்ளே வந்து விட்டார்கள். தாழ்வாரத்தில் போட்டிருந்த பாயில் கோபாலகிருஷ்ண ஐயரும் சம்பந்தி பிராமணரும் வேறு சில பெரியவர்களும் உட்கார்ந்திருந்தார்கள். நாங்களும் சூழ்ந்து உட்கார்ந்தோம். இம்மாதிரி சமயங்களில் காரியத்தை மேற்போட்டு கொண்டு செய்கிற மனிதர்கள் சிலர் உண்டு அல்லவா? அப்படிப்பட்ட மனிதர் ஒருவர் சத்து சத்து என்றார். 1 நிமிடம் மௌனம் குடிகொண்டது. அந்த மௌனத்தை பிளந்து கொண்டு விம்மி அழும் குரல் ஒன்று கேட்டது. எல்லாரும் அழுகை சத்தம் வந்த பக்கம் பார்த்தோம். அழுதது வேறு யாருமில்ல, மணக்கோலத்திலிருந்த மணப்பெண்தான். என் அருகிலிருந்த கல்யாண சுந்தரம். ராகவன் இந்த காட்சியை பார்க்க சகிக்கவில்லை, வெளியே போகிறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்து போனான். வாசற்படியை கடக்கும் போது அவன் ஒரு தடவை திரும்பி மணப்பெண் இருந்த திசையை நோக்கியதை பார்த்தேன். அவன் கண்களில் அப்போது தோன்றிய இரக்கமும் கனிவும் எனக்கு ஒருவாறு நகைப்பை உண்டாக்கி பெண்ணின் அழுகை குரலினால் ஏற்பட்ட வேதனையை போக்கிற்று. பிள்ளையாண்டனுக்கு அசடு தட்டிவிட்டது என்று மனதில் எண்ணிக்கொண்டேன். அதற்கு தகுந்தாற்போல் அவனும் வெளியே போகாமல் நின்ற இடத்திலேயே நின்றான். ஒரு ஸ்திரீ மணப்பெண்ணின் தாயாராய்தான் இருக்க வேண்டும். பெண்ணிடம் வந்து அவள் கையை பிடித்து, அசடே, என்னத்திற்காக அழுகிறாய்? தலையெழுத்து போல் நடந்துவிட்டு போகிறது என்று சொல்லி உள்ளே அழைத்து சென்றாள். இதையெல்லாம் கண்டும் கேட்டும் மனம் இளகிய கோபாலகிருஷ்ணர் ஐயர் பெண்ணின் தகப்பனாரை பார்த்து, என்ன சுவாமிகளே, உங்களை பார்த்தால் படித்த மனிதர் மாதிரி தோன்றுகிறது. நீங்களெல்லாம் இப்படிப்பட்ட பாவத்தை செய்யலாமா? அந்த பெண்ணை இப்படி அளவிட்டு கல்யாணம் செய்து கொடுக்காமல் போனால் என்ன என்றார். அப்போது அந்த பிராமணனுக்கு திடீரென்று வந்த கோபத்தையும் ஆத்திரத்தையும் பார்க்க வேண்டுமே.
நான் வேண்டாம் வேண்டாம் என்றுதான் முட்டிக்கொண்டேன். பொம்மநாட்டி சொன்னதைக் கேட்டு இப்படியாச்சு. ஸ்ரீ புத்தி பிரளயந்தகா என்று சொல்லிவிட்டு தலையில் அடித்து கொண்டார். உள்ளே இருந்து ஒரு ஸ்திரீயின் குரல், ஆமாம், எல்லா பழிக்கும் நான் ஒருத்திதான் இருக்கிறேனே என்று சொல்வது கேட்டது. அப்போது கோபாலகிருஷ்ணர் ஐயர், இன்னும் ஒன்று முழுகிவிடப் போகவில்லையே, சாஸ்திரிகள் இந்த கல்யாணத்தை நிறுத்திவிட சம்மதம் என்று சொல்லிவிட்டார். நீங்கள் சம்மதிக்க வேண்டியதுதான் பாக்கி என்றார். 200 ரூபாய் வரையில் பணம் செலவாகி இருக்கிறதே, அதற்கு யார் வழி செய்கிறது என்று பெண்ணின் தகப்பனார் ஆத்திரமும் அழுகையுமாக கேட்டார். இவ்வளவுதானே என்றார் கோபாலகிருஷ்ணர் ஐயர். சட்டை பையிலிருந்து பணப்பையை எடுத்து அதிலிருந்து ஒரு 100 ரூபாய் நோட்டை எடுத்து வீசினார். இந்தாருங்கள், இதை இப்போது வைத்துக் கொள்ளுங்கள். பாக்கி 100 ரூபாய்க்கும் நானே ஏற்பாடு செய்கிறேன். எப்படியாவது அந்த குழந்தையை நீங்கள் படுகுழியில் தள்ளாமல் காப்பாற்றினால் போதும் என்றார். கோபாலகிருஷ்ண ஐயரின் தாராள குணத்தை பார்த்து அங்கே எல்லாரும் பிரமித்து போனார்கள். ஐயர்வாளுடைய தர்ம குணத்தால் உலக பிரசித்தியாச்சே, கேட்கவா வேண்டும் என்றார் ஒரு வைதிகர். நாங்களும் 7-8 மைல் நடந்து வந்திருக்கிறோம், எங்களையும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ள வேண்டும், வருங்கையோடு போகச் சொல்லக்கூடாது என்றார் இன்னொரு வைதிகர். பிராமண சாபம் உதவாது, தலைக்கு 4 கொடுத்தனுப்புங்கோ என்று ஒருவர் மத்தியாஸ்தானமாய் வந்தார். பெரியவர் இன்னொரு 5 ரூபாய் நோட்டை எடுத்து வைதிகர்களில் முதன்மையாய் இருந்தவரிடம் கொடுத்து, எல்லாருக்குமே சரியா கொடுத்துடுங்கோ என்றார். கர்ணன் என்றால் கர்ணன், இந்த கலியுகத்திலே இப்படிப்பட்ட தர்மபிரபு யார் இருக்கா என்று இம்மாதிரி பேச்சுகள் எழுந்தன. எல்லாரும் வெளியே வந்தோம். கணபதி ராம சாஸ்திரிகள் மறுபடியும் கல்யாண வீட்டுக்குள் போக விடவில்லை. அப்படியே பஸ்ஸிலேயே கொண்டு போய் ஏற்றி அவருடைய சாமான்களையெல்லாம் கொண்டு வரச் சொன்னோம். அவரை சேர்ந்த மனிதர்கள், பந்துக்களோ சிநேகிதர்களோ யாரும் வந்திருக்கவில்லை. ஒரு குமாஸ்தா பையன் மட்டும்தான் வந்திருந்தான். பாக்கி சாமான் வகைகராக்களை பார்த்து எடுத்துக்கொண்டு வரும்படி அவனிடம் சொல்லிவிட்டு பஸ்ஸை விட்டு கொண்டு கிளம்பினோம். எல்லாருக்கும் வெகு உற்சாகம். உத்தேசித்து வந்த காரியம் வெற்றிகரமாக முடிந்து விட்டதல்லவா. ஏதோ பெரிய கோட்டையை பிடித்து ஐயர் கொடி நாட்டிய சைன்யத்தை போல கர்வத்துடன் நகருக்குள் திரும்பி வந்தோம். அத்தியாயம் 3. கணபதி ராம சாஸ்திரிகள் அப்புறம் 1 வாரம் வரையில் வெளியில் தலைகாட்டவில்லை, கோர்ட்டுக்கும் வரவில்லை. ஆனால் வம்பு பிரியர்களும் அதிக பிரசங்கிகளும் அவரை தேடிப்போய், என்ன சாஸ்திரிகளே, எங்களுக்கெல்லாம் தெரியாமல் கல்யாணத்தை முடிச்சிட்டீர் போலிருக்கே, விருந்து ஏதாவது உண்டா இல்லையா, சம்சாரத்தை அழைச்சுண்டு வந்தாச்சோ இல்லையோ, சீமந்த கல்யாணத்துக்காவது எங்களை கூப்பிடுங்கள் என்று இப்படியெல்லாம் பரிகாசம் செய்ததாக கேள்விப்பட்டேன். எனவே 2 நாளைக்கு ஒரு தடவை நான் போய் கொஞ்சம் அனுதாபத்துடன் பேசி அவரை தைரியப்படுத்தி விட்டு வந்தேன். அவரும் மனம் விட்டு தமது குறையை சொன்னார். என் தங்கைக்கு நான் எவ்வளவோ செய்தேன். அவளுடைய குழந்தைகளை என் குழந்தை போல வளர்த்தேன். 1000 செலவழிச்சேன். கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். கடைசியில என்ன ஆயிற்று? போய்விட்டார்கள். என்னை தனியாய் விட்டு விட்டார்கள். இந்த மாதிரி என் மனது உடைந்திருந்த போது அந்த பாவி பிராமணன் கல்யாணத்தரகர் வந்து சேர்ந்தான். அவனுடைய போதனையில் மயங்கி போய்விட்டேன். இல்லாவிட்டால் இந்த மாதிரி அசட்டுத்தனத்திற்கு ஆளாவேனா என்று இவ்வாறெல்லாம் சொன்னார். நானும் அவருக்கு அனுசரணையாக பேசி ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தேன். இதற்கிடையில் கல்யாண சுந்தரம் என்னுடைய காதை கடிக்க ஆரம்பித்திருந்தான். பையனுக்கு கல்யாணத்தண்டே கொஞ்சம் அசடு தட்டி போயிருந்தது என்பதைத்தான் கவனித்திருந்தேனே. ஆனால் பைத்தியம் இவ்வளவு முற்றி போய்விடும் என்று எதிர்பார்க்கவில்லை. ராகவன் எல்லாருமாய் சேர்ந்து ரகளை பண்ணி கல்யாணத்தை நிறுத்தி வந்து விட்டோமே, அந்த பெண்ணுடைய கதி என்ன ஆயிற்று என்று அடிக்கடி என்னை கேட்கத் தொடங்கினான். ஒரு தடவை அவனுடைய தொந்தரவை பொறுக்காமல் நான், என்னை என்ன பண்ண சொல்கிறாய்? எனக்கோ கல்யாணம் ஆகிவிட்டது. நீதான் பிரம்மச்சாரி, வேணுமானால் கல்யாணம் செய்து கொள்ளேன் என்றேன். எனக்கு பூர்ண சம்மதம் என்றான் கல்யாண சுந்தரம். அப்படியானால் என்ன தயக்கம் என்று கேட்டேன். என்ன தயக்கமா? அப்பா அம்மா அல்லவா சம்மதிக்க வேண்டும். ராகவா, இந்த உபகாரம் நீதான் செய்ய வேண்டும். அப்பாவிடம் சொல்லேன் என்றான். சரியா போச்சு போ. ஏதோ உங்க அப்பாட்ட ஜூனியரா இருந்து 10-50 சம்பாதிப்பது உனக்கு பிடிக்கவில்லையாக்கும். என்னால முடியாதுப்பா. உன் அம்மாவோட காதுல விழுந்தா அப்புறம் நான் இந்த வாசற்படி எழ வழி இல்லாம போய்விடும் என்றேன் நான். கல்யாண சுந்தரத்தின் பேச்சை விளையாட்டாகவே பாவித்து தள்ளிவிட பார்த்தேன். அதற்கு அவன் இடம் கொடுக்கவில்லை. வேலை ஒன்றும் ஓடாமல் அவன் தவிப்பதையும் அடிக்கடி பெருமூச்சு விடுவதையும்
ராத்திரி தூங்காதவன் போல முகம் வெளிரி கிடப்பதையும் அதையும் இதையும் பார்த்த பின், ஏதேது பெரியவர் பிள்ளையார் பிடிக்கப் போய் அது குரங்காய் முடிந்து விட்டதே என்று எனக்கு பெருங்கவலையாய் போய்விட்டது. பையனோ, நீ வேணா பார்த்து கொண்டே இரு ராகவா, ஒரு நாளைக்கு நான் என் அறையில தூக்கு போட்டு கொண்டு செத்து வைக்க போகிறேன். எங்க அப்பாவும் அம்மாவும் அப்புறம் சந்தோஷமா இருக்கட்டும். சஷ்டி அப்து பூர்த்தி கல்யாணம் கூடத்தான் வரப்போகிறது. பிள்ளை செத்து போனா அவர்களுக்கென்ன என்று இம்மாதிரியெல்லாம் தத்து பித்தென்று பேச ஆரம்பித்து விட்டான். அப்பாவிடம் நீயே சொல்லேன் என்றால் அதற்கு அவனுக்கு தைரியம் வரவில்லை. நாங்கள் எல்லாரும் குலசேகரபுரத்திற்கு போய் கல்யாணத்தை நிறுத்திவிட்டு வந்து ஒரு வாரம் இருக்கும். ஒரு நாள் காலையில் கணபதி ராம சாஸ்திரியிடமிருந்து ஒரு ஆள் பெரியவருக்கு கடிதம் கொண்டு வந்தான். அப்போது பெரியவரின் அறையில் நான் இருந்தேன். அவர் கடிதத்தை பிரித்து படித்துவிட்டு, கேட்டாயா ராகவா சமாச்சாரத்தை? மாமண்டூர்காரர்கள் கணபதி ராம சாஸ்திரிகள் வீட்டுக்கு வந்திருந்தார்களாம். என்னை அவசரமாக வந்துவிட்டு போக வேண்டும் என்று எழுதியிருக்கிறார் என்றார். இதை கேட்டுக்கொண்டே உள்ளே வந்த கல்யாண சுந்தரத்தை பார்த்து வண்டியை எடுக்கச் சொல்லு என்று அவர் கூறவே கல்யாணம் வெளியேறினான். ஏதேது, அந்த மாமண்டூர்காரர்கள் பலே பேர் வழியில் போல் இருக்கிறது. சாஸ்திரிகளை விடமாட்டேன் என்கிறார்கள். கல்யாணத்துக்கு செலவான பாக்கி பணத்தையும் கேட்க வந்திருக்கிறார்களே, என்னமோ தெரியவில்லை என்று சொல்லிக்கொண்டே பெரியவர் எழுந்து, நீயும் வா, அந்த தமாசையும் பார்த்துவிட்டு வரலாமே என்றார். அவர் கூப்பிடாமலேயே நான் போக தயாராயிருந்தேன். வீட்டு வாசலுக்கு வந்ததும் நான் எண்ணியபடியே கல்யாண சுந்தரம் டிரைவரின் ஆசனத்தில் உட்கார்ந்திருப்பதை பார்த்தேன். பெரியவர் வண்டிக்குள் உட்கார்ந்த பிறகுதான் அதை கவனித்தார். நீ என்னத்துக்கு வருகிறாய் கல்யாணம் என்றார். டிரைவரை காணோம் என்று சொல்லிக்கொண்டே வண்டியை ஓட்டினான் கல்யாணம். ஆனால் டிரைவர் செட்டுக்குள்ளேதான் இருந்திருக்க வேண்டும் என்பது எனக்கு சிறிதும் சந்தேகம் இருக்கவில்லை. கணபதி ராம சாஸ்திரிகளின் வீட்டுக்குள் நுழைந்ததும் முன்புறத்து ஹாலில் சாஸ்திரிகளும் மாமண்டூர் வைத்தீஸ்வர ஐயரும் உட்கார்ந்திருப்பதை பார்த்தோம். நாங்களும் போய் உட்கார்ந்தோம். ஹாலினுடைய மற்ற புறத்தில் ஒரு வாசல் படி இருந்தது. அதற்கு அப்பால் இருந்த காம்ரா உள்ளில் 2 ஸ்திரீகள் நின்று கொண்டிருந்தார்கள். ஹாலுக்குள் நுழையும் போதே அவர்கள் இன்னார் என்று நான் தெரிந்து கொண்டேன். வைத்தீஸ்வர ஐயரின் சம்சாரமும் பெண்ணும் தான். எதற்காக இவர்கள் சாஸ்திரியின் வீடு தேடி வந்திருக்கிறார்கள்? கல்யாண பெண்ணை கூட அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்களே, இதென்ன வேடிக்கை? சாஸ்திரிகள் பேச ஆரம்பித்ததும் ஒருவாறு விஷயம் புரிந்தது. ஐயர்வாள், இவர்கள் என்னை பெரிய தர்ம சங்கடத்தில் விட்டிருக்கிறார்கள். பெண்ணை அழைத்து கொண்டு வந்து கல்யாணம் செய்து கொண்டால்தான் ஆட்சி என்றார்கள். நான் எவ்வளவோ மறுத்து சொல்லியும் கேட்கவில்லை. நீங்கள்தான் அவர்களுக்கு புத்தி சொல்லி திருப்ப வேண்டும் என்றார். உடனே வைத்தீஸ்வர ஐயர் ஆரம்பித்தார். பணக்காரர்களுக்கு ஏழைகளின் கஷ்டம் தெரிகிறதில்லை. என் கையில் காலனா கிடையாது. வேலை போய் 3 வருஷத்துக்கு மேல் ஆச்சு. சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்கிறோம். பெண்ணுக்கோ வயதாகிவிட்டது. இந்த காலத்திலே சாதாரணமாய் வரன் கிடைப்பதே கஷ்டமாயிருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஒரு தடவை நிச்சயமாகி தட்டி போச்சு என்றால் அப்புறம் எவன் கல்யாணம் பண்ணி கொள்ள வருவான்? நீங்கள் பாட்டுக்கு தடபுடலாய் வந்து கல்யாணத்தை நிறுத்திவிட்டு வந்து விட்டீர்கள். பொறுப்பு என் தலையில் தானே விழுந்திருக்கிறது. நீங்களா வரன் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கப் போகிறீர்கள்? இந்த சமயத்தில் உள்ளே கதவோரத்தில் நின்று கொண்டிருந்த அம்பாள் ஒரு அடி முன்னால் வந்து, ஏன் இவ ஆத்துல கூட ஒரு பிள்ளை கல்யாணமாகாமல் இருக்காமே, வேணுமானால் பண்ணிக்கொள்ளட்டுமே என்றாள். பலே, ஸ்திரீகள் என்றால் இப்படியல்லவா இருக்க வேண்டும்? கல்யாண சுந்தரத்தை திரும்பி பார்த்தேன். அவன் சட்டென்று எழுந்து வெளியே போனான். இதுவரையில் பேசாமல் கேட்டுக்கொண்டிருந்த கோபாலகிருஷ்ண ஐயருக்கு கல்யாணம் வெளியில் போனதும் கொஞ்சம் தைரியம் வந்தது. சரிதான் ஐயா, உங்களுக்கு 1000 கஷ்டம் இருக்கலாம். இந்த காலத்திலே வீட்டுக்கு வீடுதான் வாசல் படியா இருக்கிறது. யாருக்கு தான் சிரமம் இல்லை. அதற்காக ஒரு பெண்ணை பலவந்தமாக படுகுழியில் தள்ளி விடுகிறதா என்றார். அதற்குள் உள்ளே இருந்த அம்பாள், குழியிலே தள்ளுவானேன், பெத்து வளர்த்தவளுக்கு இல்லாத அக்கறை அசல் மனுஷாளுக்கு எப்படி வந்துவிடும்? நாங்கள் அப்படி ஒன்றும் காட்டு மிராண்டிகள் அல்ல. பெண்ணின் சம்மதம் கேட்டுக்கொண்டுதான் தீர்மானித்தோம். அவ்வளவு சந்தேகம் இருந்தால் நீங்களே அவளை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கோ என்றாள். கமலா, இப்படி இங்கே வா, மாமா கேட்கறதுக்கு பதில் சொல்லு என்றார் வைத்தீஸ்வர ஐயர். அவருடைய சம்சாரம், பொடி அம்மா போ, வெக்கப்படாம உன் மனதில் இருக்கிறத சொல்லு, அப்புறம் எங்களை போட்டு துளைக்காதே என்றாள். வைத்தீஸ்வர ஐயர் மறுபடியும், உங்களுக்கு வாஸ்தவத்தை சொல்றேன்.
ஒரு தடவை தட்டி போன பிறகு மறுபடியும் இங்க வர எங்களுக்கு இஷ்டம் இல்லதான். இந்த பெண்ணு தான் பிடிவாதம் பிடிச்சு இவரை தான் கல்யாணம் பண்ணி கொள்வேன்னு அடம் பண்ணி எங்களை இழுத்து கொண்டு வந்திருக்கா. உண்டா இல்லையா என்று நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் என்றார். இதற்குள் கமலா நாங்கள் இருந்த இடத்திற்கு சமீபம் வந்தாள். கோபாலகிருஷ்ண ஐயரை நேருக்கு நேர் பார்த்தாள். எங்க அப்பா சொன்னது அவ்வளவும் நிஜம். எனக்கு இவாளை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் இஷ்டம். என் சம்மதத்தின் மேலதான் எங்க அப்பாவும் அம்மாவும் என்னை அழைச்சிட்டு வந்தா. என்ன ஒருவரும் பலவந்தம் பண்ணவில்லை என்று கணீர் என்று சொன்னாள். கோபாலகிருஷ்ணர் ஐயர் திகைத்து போய்விட்டார். மெதுவாக சமாளித்து கொண்டு, அப்படியானா கல்யாணத்தன்றைக்கு அப்படி ஏம்மா விம்மி விம்மி அழுதா என்று கேட்டார். எப்படியும் பெரிய வக்கீல் தான் என்று நான் மனதுக்குள் எண்ணினேன். ஆனால் கமலா அந்த பெரிய வக்கீலையும் முதுகுக்கு மண் காட்டி விட்டாள். கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லாதவத்திற்காக நான் ஒன்னும் அழல. நீங்க எல்லாம் திடீர்னு வந்து அமர்க்களம் பண்ணியத பார்த்துதான் எனக்கு ஆத்திரம் தாங்காம அழுக வந்தது. பேஷம்மா பேஷ், ரொம்ப கெட்டிக்காரி நீ. உனக்கே சம்மதமானால் எங்களுக்கு என்ன ஆட்சேபம்? சாஸ்திரிகளும் நானும் ரொம்ப நாள் சிநேகிதர்கள். அவருக்கு உன்னை போல சமத்து பெண் கிடைப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லிவிட்டு கோபாலகிருஷ்ணர் ஐயர் எழுந்திருந்தார். அப்பா, அவள் கொடுத்த பணத்தை அவளிடமே திருப்பி கொடுத்து விடுங்கள் என்றாள் கமலா. வைத்தீஸ்வர ஐயர் சட்டை பையிலிருந்து 100 ரூபாய் நோட்டை எடுத்து நீட்டினார். வேண்டாம் வேண்டாம், என்னால் நேர்ந்த நஷ்டத்திற்கு ஈடா இருக்கட்டும் என்று மறுதளித்துவிட்டு பெரியவர் வெளி கிளம்பினார். வண்டி கிளம்பி கொஞ்ச தூரம் போனதும் கோபாலகிருஷ்ண ஐயர், எல்லாம் அந்த பொம்மநாட்டியோட வேலை. பலே கைகாரி அவ. புருஷனை கண்ணுல விரல கொடுத்து ஆட்டி வைக்கிறா. அவன் சுத்த ஹென்பல்டு, சுயபுத்தியே கிடையாது. தாயாருக்கு தகுந்த பெண்ணு, வெகு சமத்து. அம்மா சொல்லி கொடுத்த பாடத்தை நன்றா ஒப்பிக்குது. என்னமோ பாவம், அதன் தலையெழுத்து அந்த கிழவனை கட்டிட்டு காலங்கழிக்கணும்னு இருக்கு என்றார். கல்யாண சுந்தரம் என்னமோ சொன்னார். சரியாய் காதில் விழவில்லை. நான் யோசனையில் ஆழ்ந்திருந்தேன். சற்று முன் கணபதி ராம சாஸ்திரியின் வீட்டில் நடந்த நாடகத்தில் ஏதோ ஒரு மறைபொருள் இருப்பதாக எனக்கு தோன்றிற்று. அது என்னவா இருக்கும்? நடந்ததெல்லாம் சரிதான். எல்லாரும் ஒளிவு மறைவில்லாமல் மனவிட்டு பேசியது போல்தான் காணப்பட்டது. ஆனாலும் இன்னதென்று விளங்காத ஒரு வேதனை என்னை பிடுங்கி தின்றது. ஏதோ ஒரு ரகசியம், புலப்படாத மர்மம் கட்டாயம் இருக்கிறது. அது என்னவா இருக்கும்? வழியிலே என்னுடைய சொந்த வீடு இருந்தது. நான் இறங்கிக் கொள்கிறேன், சாப்பிட்டு விட்டு மத்தியானம் வருகிறேன் என்றேன். அன்று கோர்ட் இல்லை. என்னை வீட்டில் இறக்கிவிட்டு வண்டி போய்விட்டது. அத்தியாயம் 4. பிற்பகல் 3 மணிக்கு நான் பெரியவர் வீட்டிற்கு போன உடனேயே வேலைக்காரன், நீங்க வந்தாச்சா என்று ஐயா கேட்டாங்க. வந்த உடனே மேல வர சொன்னாங்க என்றான். மாடியில் பெரியவர் ஏதோ கோபமாக பேசும் சப்தமும் அதற்கு கல்யாணம் படபடவென்று பதில் சொல்லும் சத்தமும் கேட்டது. சரி, பையன் வாயைத் திறந்து பேசிட்டான். பெரியவளும் எள்ளும் கொள்ளும் வெடித்து கொண்டிருக்கிறார். இந்த சங்கடத்துல நாம அகப்பட்டு விழிக்கப் போகிறோமே என்று எண்ணிக்கொண்டே மேலே போனேன். சாய்வு நாற்காலியில் சாய்ந்து கொண்டிருந்த பெரியவர் என்னை கண்டதும் நிமிர்ந்து உட்கார்ந்து, கேட்டாயா ராகவா, இந்த பையனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. எனக்கு கல்யாணம் பண்ணிவை என்று வெட்கமில்லாமல் கேட்க ஆரம்பித்து விட்டான். அதோடு இல்லை, அந்த அதிக பிரசங்கி பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறானா என்று கூச்சல் போட்டார். ஜன்னல் ஓரத்தில் உட்கார்ந்திருந்த கல்யாணம் எழுந்து நின்று கொண்டார். யார் அதிக பிரசங்கி? அந்த பெண் அப்படி என்ன அதிக பிரசங்கித்தனம் பண்ணிவிட்டது? அதிக பிரசங்கித்தனம் நாம தான் செய்தோம். நமக்கு சம்பந்தமில்லாத காரியத்திலே போய் தலையிட்டு ஒரு கல்யாணத்தை நிறுத்திட்டு வந்தது அதிக பிரசங்கித்தனம் இல்லையாக்கும். கேட்டாயா ராகவன்? கேட்டுண்டாயா என்கிறேன். எல்லாத்தையும் நன்னா கேட்டுக்கோ என்றார் பெரியவர். கல்யாணம் மறுபடியும் சீறினான். என்னத்தை கேட்கறது? அந்த அம்மாள் கேட்டாலே ஒரு கேள்வி, அதற்கு என்ன பதில் சொல்றேன்? உங்க ஆத்திலேயும் ஒரு பிள்ளை இருக்காமே, அதற்கு கல்யாணம் பண்ணி கொள்கிறது தானே என்று கேட்டாலோ இல்லையோ, அதற்கு பதில் சொல்ல உங்களுக்கு வாயில்லையே. கல்யாணத்தை மாத்திரம் போய் என்னத்துக்காக தடை செய்தேள்? பிசகுதாப்பா, பிசகுதான். எம்பேர்லே பிசகுதான். அந்த பொண்ணு 90 வயசு கிழவன வேணுமானாலும் கல்யாணம் பண்ணி கொள்ளட்டும். அந்த அதிக பிரசங்கி எனக்கு நாட்டு பெண்ணாக வர வேணாம். அந்த வாயாடி பொம்மநாட்டியும் அந்த ஹென்பர்டு ஹஸ்பண்டோ
எனக்கு சம்மந்தியா வரவும் வேணாம் என்றார் பெரியவர். உங்களுக்கு வேணான்னா சரியா போயிட்டதா? உலகம் எல்லாம் உங்க சௌரியத்துக்காக தானா ஏற்பட்டது? தேச தொண்டு சமூக தொண்டுன்னு பேசுறதெல்லாம் இந்த லட்சணம்தான். சொந்த காரியம் என்று வந்தா பறந்து விடுகிறது. இந்த மாதிரி எல்லாரும் பிரத்தியாருக்கு வாத்தியாரா இருக்கும் வரையில நம்முடைய தேசம் எங்கே உருப்பட போகிறது என்றான் கல்யாணம். கேட்டுட்டாயா ராகவா? கேட்டுண்டாயா என்னேன். இவன் எப்போ இப்படியெல்லாம் எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டானோ, அப்புறம் நான் இவனோட பேசுறதுக்கே தயாரா இல்லை. எங்கேயாவது போக சொல்லு, என்னவாவது பண்ண சொல்லு என்றார் பெரியவர். பேசாம போனா ரொம்ப மோசமா போச்சாக்கும் என்று கல்யாணம் முணுமுணுத்தான். இதுவரையில் நான் வாயை மூடிக்கொண்டு பேசாமல் இருந்தேன். இப்போது அப்பா பிள்ளை பேச்சில் முட்டுக்கட்டை ஏற்பட்டு விட்டபடியால் நான் தலையிட வேண்டியது அவசியமாய் போய்விட்டது. கல்யாணம், இவ்வளவு கோபமும் தாபமும் என்னத்துக்காக? உன் மனசுல இருக்கிறத நிதானமா சொல்லேன் என்றேன். நிதானமாவது மண்ணாங்கட்டியாவது எல்லாம் நிதானமா சொல்லி அழுதாயிற்று. நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் செய்து கொள்ள போகிறேன். அப்பா சம்மதிச்சாலாச்சு, இல்லாவிட்டால்... அடப்பாவி, நான் சம்மதிச்சாலும் உங்க அம்மா சம்மதிக்க மாட்டாளேடா. ஊரை 2 பண்ணிடுவா. நல்ல வேளையா அவ இப்போது பெண்ணாத்துக்கு போயிருக்கா. இங்கே இருந்திருந்தா இதுக்குள்ளே ரகளையாயிருக்குமே என்றார் பெரியவர். நான் கல்யாணம் பண்ணிக்க போறேனா, அம்மா கல்யாணம் பண்ணிக்க போறாளா? சற்று முன்னாலே மாமண்டுக்காரத ஹென்பெண்டுன்னு சொன்னீங்களே, நீங்க மாத்திரம் என்னவா என்று கல்யாணம் பளிச்சென்று கேட்டான். இப்படி கேட்கிறானே பாவி, பெரியவருக்கு நிஜமாகவே கோபம் வந்துவிடப் போகிறதே என்று ஒரு கணம் பயந்து போனேன். நல்ல வேளை, நான் பயந்ததற்கு நேர்மாறாக காரியம் நடந்தது. கோபாலகிருஷ்ணர் ஐயர் குபீர் என்று சிரித்து விட்டார். பெரியவர் எப்போதுமே நகைச்சுவை உள்ளவர் என்று பெயருண்டு. எதிராளி மடக்கிவிட்டால் அவர் கோபம் கொள்ள மாட்டார். கோபப்பட்டால் கட்சி அடியோடு போய்விடும் என்று அவருக்கு தெரியும். ஆகையால் சிரித்து மழுப்புவார். இப்போதும் அப்படிதான் பண்ணினார். சிரித்துக்கொண்டே, ஆமாண்டாப்பா, ஆமா, நான் ஹென்பண்டு தான். என்ன பார்த்தாவது நீ எச்சரிக்கையாயிரு. அசட்டு பிசட்டு காரியம் பண்ணிட்டு வந்து அப்புறம் அகப்பட்டுண்டு முழிக்காதே என்றார். அந்த நிலைமையை சமாளிப்பதற்கு ஒத்தாசையாக பேச்சை திருப்ப எண்ணி நானும், பையனுக்கும் வயதாகி விட்டதோ இல்லையோ, நீங்க பாட்டுக்கு வந்த பொண்ணையெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருந்தால் என்ன பண்ணுகிறது? இப்படிதான் ஏதாவது விபரீதமாய் வந்து சேரும் என்றேன். என் மேல என்ன தப்பு ராகவன்? அவன் அம்மா தான் அப்படி பண்ணிட்டு இருக்கா. இப்போது கூட கையில 3 ஜாதகம் இருக்கு. ஒரு ஜில்லா ஜட்ஜின் பெண், ஒரு ஐசிஎஸ்ஸின் பெண், ஒரு 300 காணி பண்ணையாரின் பெண். அடுத்த வாரத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பெண்ணை நிச்சயம் பண்ணி கல்யாணம் செய்து வைக்கிறேன். இவனை மட்டும் அம்மா பேச்சை கேட்காம சம்மதிக்க சொல்லு என்றார். அதெல்லாம் முடியவே முடியாது. நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போறேன் என்றான் பிள்ளையாண்டான். இதற்குள் வாசலில் வண்டி சத்தம் கேட்கவே யார் என்று ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தேன். கணபதிராம சாஸ்திரிகள் வண்டியிலிருந்து இறங்கி கொண்டிருந்தார். இதென்ன கூத்து? சாஸ்திரிகள் வருகிறாரே, நம்மை விடமாட்டார் போலிருக்கிறதே என்றேன். வரட்டும் வரட்டும், என்ன வந்தாலும் அனுபவிக்க வேண்டியதுதான். எந்த வேளையில அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக கிளம்புனோ தெரியல என்றார் பெரியவர். அத்தியாயம் 5. கணபதி ராமசாஸ்திரிகள் மேல் மாடிக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் காலையில் பார்த்த மாதிரி அமைதியான தோற்றமுடையவராய் இல்லை. முகமே மாறுபட்டிருந்தது. உடம்பெல்லாம் வியர்வை துளிர்த்திருந்தது. நடக்கும்போது கால் தடுமாறிற்று. சுருங்கச் சொன்னால் திடீரென்று 10 வருஷம் அதிக வயதானவரை போல காணப்பட்டார். என் மாதிரியே கல்யாணமும் அவருடைய தகப்பனாரும் அதிசயத்துடன் அவரை நோக்கினார்கள். பெரியவர், என்ன சாஸ்திரிகளே, விஷயம் என்ன? உடம்புல ஏன் இவ்வளவு படபடப்பு? உட்காருங்க, உட்கார்ந்து நிதானமா சொல்லுங்க என்றார். கணபதி ராம சாஸ்திரிகள் சாய்வு நாற்காலியில் தொப்பென்று விழுந்தார். தொண்டை அடைக்க தழுதழுத்த குரலில், நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன மகா பாவத்திலிருந்து காப்பாத்துனீங்க என்றார். உடனே முகத்தை துணியால் மூடிக்கொண்டார். விம்மல் சத்தம் கேட்டது. அவரை ரொம்பவும் ஆசுவாசப்படுத்தினோம். எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. என் மனதில் மட்டும் ஏதோ மர்மம் இருக்கிறது என்று நாம் எண்ணியது சரி, அது இப்போது வெளியாகப் போகிறது என்று தோன்றிற்று. அன்று குலசேகரபுரத்திற்கு நீங்கள் இன்னும் 1/2 மணி நேரம் கழித்து வந்திருந்தால் எப்பேற்பட்ட விபத்து நேர்ந்திருக்கும். அதை நினைத்தாலே எனக்கு பயங்கரமாய் இருக்கிறது. இதோ பாருங்கள்,
என் உடம்பில் மயிர் சிலிர்க்கிறது என்றார் சாஸ்திரிகள். நாங்கள் பார்த்தோம். அவர் உடம்பில் ரோமங்கள் குத்திக் கொண்டுதான் நின்றது. என் கை நடுங்குவதை பாருங்கள் என்றார். பார்த்தோம். கை நடுங்கிக் கொண்டிருந்தது. சமாச்சாரம் என்ன சாஸ்திரிகளே? ஏதாவது நடவடிக்கை எடுத்துக்கொள்வது அவசியமாயிருந்தால் சீக்கிரம் சொன்னால்தானே தேவலை என்றார் பெரியவர். அந்த மாமண்டூர்காரர்கள் ஒருவேளை சாஸ்திரிகளை கொலை கிளை செய்ய முயற்சித்தார்களோ என்ற சந்தேகம் பெரியவருக்கு உதித்திருக்க வேண்டும். அதனால்தான் நடவடிக்கையை பற்றி அவர் பிரஸ்தாபித்தார். கணபதி ராம சாஸ்திரிகள் கொஞ்சம் தயங்கி யோசனை செய்துவிட்டு, அடியே பிடித்துதான் சொல்லியாக வேண்டும் என்றார். பேஷாய் சொல்லுங்கள், நிதானப்படுத்திக் கொண்டு சொல்லுங்கள் என்றார் பெரியவர். எங்களுக்கெல்லாம் வியப்பையும் பரபரப்பையும் பயங்கரத்தையும் மகிழ்ச்சியையும் மாறி மாறி உண்டாக்கி வந்த பின்வரும் அதிசயமான விவரத்தை கணபதி ராமசாஸ்திரிகள் கூறினார். கமலாவின் வரலாறு. நீங்க காலையில என் வீட்டில இருந்து கிளம்பி போன பிறகு எனக்கு இன்னது செய்கிறதுன்னு தெரியல. ஆரம்பத்திலிருந்தே எனக்கு கல்யாணம் செய்து கொள்வதில் இஷ்டம் கிடையாது. துர்போதனையில் மயங்கி போய் சம்மதித்து விட்டேன். குலசேகரபுரத்தில் கல்யாணத்தன்றைக்கு கூட எனக்கு மன நிம்மதியே இல்லை. நீங்க வந்து தடுத்ததும் நல்லதா போயிற்று என்று நினைத்து கொண்டு கிளம்பிவிட்டேன். இன்றைக்கு இவர்கள் மறுபடியும் வந்து சேர்ந்ததும் உங்களை கூப்பிட்டு அனுப்பினேன். நீங்க வந்தா எப்படியும் அவங்கள திருப்பி அனுப்பி விடுவீர்கள் என்று நினைத்தேன். நீங்கள் திரும்பி வந்து விட்டீர்கள். நீங்கள் வந்த பிறகு அவர்கள் இன்னும் நிர்பந்தப்படுத்த ஆரம்பித்தார்கள். நான் யோசனை செய்து ஒரு தீர்மானத்துக்கு வந்தேன். உங்கள் பெண்ணின் இஷ்டத்தினால்தான் வந்திருப்பதாய் சொல்கிறீர்கள். இதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அவளிடம் தனியாய் சற்று நேரம் பேச வேண்டும். பேசி உங்கள் நிர்பந்தத்தினால் அவள் வரவில்லை என்று நிச்சயமாக தெரிந்து கொண்ட பிறகுதான் முடிவாக பதில் சொல்வேன் என்றேன். அவர்கள் கொஞ்சம் கூட ஆட்சேபிக்காமல் அதற்கு சம்மதித்தார்கள். பெண்ணை அந்த ஹாலிலேயே விட்டுவிட்டு உள்ளே சென்றார்கள். நான் அந்த பெண்ணை பார்த்து, கமலா, உன் அப்பாவிடம் நான் சொன்னதை கேட்டு கொண்டிருந்தாயல்லவா? உன்னை இவர்கள் நிர்பந்தப்படுத்தவில்லை என்பது நிஜந்தானா என்று கேட்டேன். நிஜந்தான். அவர்கள் என்னை நிர்பந்தப்படுத்தவே இல்லை. நான் தான் அவர்களை நிர்பந்தப்படுத்தி அழைத்து வந்தேன் என்றாள். அப்படியானால் நிஜத்தை சொல்லு. என்னத்திற்காக என்னை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டுமென்கிறாய்? அப்பா அம்மாவை பிடிக்கவில்லையா? அவளுடன் இருப்பது கஷ்டமாயிருக்கிறதா என்று கேட்டேன். கஷ்டம் ஒன்றுமில்லை. ஆனால் அவர்களுடன் இனிமேல் இருக்க எனக்கு இஷ்டமில்லை என்று அந்த பெண் சொன்னாள். ஏன் என்று கேட்டேன். அவள் பதில் சொல்ல தயங்கினாள். நான் உன்னை கல்யாணம் செய்து கொண்டால் வாழ்நாள் முழுவதும் உன்னோடு காலங்கழிக்க வேண்டுமே. உன்னிடம் எனக்கு பூரண நம்பிக்கை இருந்தால்தானே அது முடியும். இப்போது நீ நிஜத்தை சொல்லாவிட்டால் உன்னிடம் எப்படி எனக்கு நம்பிக்கை ஏற்படும் என்று கேட்டேன். நான் நிஜத்தை சொல்கிறேன். ஆனால் அதற்காக என்னை நீங்கள் நிராகரிக்க கூடாது. அப்பா அம்மாவிடம் நான் சொல்வதை சொல்லவும் கூடாது என்று கெஞ்சுகிற குரலில் சொன்னாள். அதெல்லாம் நான் ஒன்றும் வாக்களிக்க முடியாது. முதலில் நீ நிஜத்தை சொல்லு. உன்னிடத்தில் எனக்கு நம்பிக்கை உண்டானால் அதற்கு பிறகு முடிவு சொல்கிறேன் என்றேன். அப்பாவும் அம்மாவும் ரொம்ப தரித்திரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பாவுக்கு வேலை போய் 3 வருஷம் ஆகிவிட்டது. எனக்கு 5 பேர் தம்பி தங்கைகள். வீட்டிலே சில நாளைக்கு சாப்பாடு கூட கிடைக்கிறதில்லை. நீங்கள் பணக்காரர் என்று எனக்கு தெரியும். உங்களை கல்யாணம் செய்து கொண்டால் அவர்களுக்கெல்லாம் ஒத்தாசை செய்யலாம் என்ற ஆசையில்தான் நிஜத்தை சொல்லிட்டேன். அப்புறம் நீங்க விட்ட வழிய விடுங்க என்றாள். என் மனது இறங்கிவிட்டது. ஆனாலும் ஒருவாறு மனதை கடினப்படுத்தி கொண்டு, அப்படியானால் உங்க அப்பா அம்மாவின் கஷ்டத்தை பார்க்க சகிக்காமல் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கொள்ள சம்மதித்தாய் என்று சொல்லு. அவர்களுக்கு ஒன்றும் ஒத்தாசை செய்ய முடியாது என்று நான் சொல்லிவிட்டால் என்ன பண்ணுவாய் என்றேன். கல்யாண செலவு எதிர் ஜாமீனாவது இல்லாமல் போய்விடுமோ என்னவோ. என்னை இத்தனை நாள் வளர்த்ததற்கே அவர்களுக்கு எத்தனையோ பணச்செலவு ஆகியிருக்கும். ரொம்ப அழகா இருக்கே நீ சொல்கிறது. பெண்ணை வளர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது பெற்றவர்களுடைய கடமை. இதற்காக நீ என்னத்துக்கு கவலைப்பட வேண்டும்? பெற்றவளாயிருந்தால் நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆனால் அவள் என்னை பெற்றவள் இல்லை. என்னுடைய சொந்த அப்பா அம்மா இல்லை. எனக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன சொல்லுகிறாய்? நிஜமாவா என்று கேட்டேன். உங்களுக்கு புண்ணியம் உண்டு. கொஞ்சம் மெதுவாக பேசுங்கள்.
நான் இதையெல்லாம் உங்களிடம் சொல்வதாய் அவர்களுக்கு தெரியக்கூடாது. ஒரு மாதத்திற்கு முன்னாலேதான் எனக்கே இது தெரிந்தது. ஒரு நாளைக்கு அப்பாவும் அம்மாவும் தனியாக கதவை சாத்திண்டு உட்கார்ந்து பேசிட்டு இருந்தார்கள். என் கல்யாண விஷயமாதான் பேசுகிறார்கள் என்று நினைத்து கொண்டு நான் ஒட்டு கேட்டேன். அதற்காக கமலாவை பலி கொடுக்கணும் என்கிறாயா என்று அப்பா சொன்னார். அதற்கு அம்மா, பலி கொடுக்கிறது என்ன, நல்ல பணக்கார இடத்திலே தானே கொடுக்க போகிறோம். நடுச்சாலையிலே அனாதையாய் கிடந்த குழந்தையை எடுத்து 13 வருஷமாக வளர்க்கலையா? அவளுக்கும் நம்ம சொந்த குழந்தைக்கும் ஏதாவது வித்தியாசம் பாராட்டினோமா? அவள் வந்த முகூர்த்தம் நமக்கு 4-5 குஞ்சு குழந்தைகள் ஏற்பட்டிருக்கின்றன. தரித்திரமோ பிடுங்கி தின்னுகிறது. இத்தனை வருஷமா அவளை வளர்த்ததுக்கு அவளாலே தான் நமக்கு ஏதாவது உபகாரம் ஏற்படட்டுமே, அதிலே என்ன பிசகு என்று சொன்னாள். அப்போதுதான் எனக்கு தெரிந்தது, அப்படி 13 வருஷம் என்னை வளர்த்தவாளுக்கு நான் பதிலுக்கு உபகாரம் கட்டாயம் செய்யணும் என்று தீர்மானம் செய்து கொண்டேன். அதனால்தான் உடனே உங்களை கல்யாணம் செய்து கொள்ள சம்மதித்தேன். உங்களுடைய நல்ல குணத்தை பார்த்த பிறகு அந்த உறுதி அதிகமாயிற்று. நிஜத்தை சொல்லிவிட்டேன். நீங்கள் என்னை கைவிட்டால் திரும்பி அவர்கள் வீட்டிற்கு நான் போகப் போவதில்லை. வழியில் எங்கேயாவது ரயிலிலிருந்து குதித்தாவது உயிரை விட்டு விடுவேன் என்றாள். இந்த அதிசயமான விவாதத்தை கேட்டுக்கொண்டு நான் ஸ்தம்பமாய் உட்கார்ந்திருந்தேன். என் நெஞ்சு மட்டும் எதனாலோ படீர் படீர் என்று அடித்து கொண்டிருந்தது. ஒரு பெரிய சந்தேகம், பயங்கரமும் ஆனந்தமும் கலந்த சந்தேகம் என் மனதில் உதித்து விட்டது. இப்போது உனக்கு என்ன வயது அம்மா என்று கேட்டேன். 16 என்றாள். உன் சொந்த அப்பா அம்மாவை பற்றி ஏதாவது ஞாபகம் இருக்கா என்று கேட்டேன். ஒன்றுமே ஞாபகமில்லை என்றாள். உன்னை எங்கே கண்டெடுத்தார்களாம், அதாவது தெரியுமா என்று கேட்டேன். கும்பகோணம் மகாமகத்தின் போது அகப்பட்டதாக பேசிக் கொண்டார்கள் என்று அவள் சொன்னதும் என்னுடைய பரபரப்பு அளவு கடந்துவிட்டது. இங்கே வா அம்மா, கொஞ்சம் வலது காலை மடித்து காட்டு என்றேன். அவள் தயங்கியதை பார்த்துவிட்டு, பயப்படாதே அம்மா, இப்படி வா, ஒரு அடையாளத்திற்காக கேட்கிறேன் என்றேன். அவள் அருகில் வந்ததும் அவளுடைய வலது காதை மடித்து விட்டு பார்த்தேன். அதன் பின்னால் 3 கருப்பு மச்சங்கள் பளிச்சென்று தெரிந்தன. என் கண்ணே, நீ என் சொந்த பொன்னடி என்று கத்திக்கொண்டே அவளை கட்டி கொள்ள போனேன். திடீரென்று என் கண் இருண்டு வந்தது. கீழே விழுந்துவிட்டேன். இப்படி சொல்லிவிட்டு கணபதி ராம சாஸ்திரிகள் நிறுத்தினார். என் மனதில் காலையிலிருந்து உறுத்தி கொண்டிருந்த மர்மமான விஷயம் இன்னதென்று இப்போது விளங்கிவிட்டது. அது கணபதி ராம சாஸ்திரிக்கும் கமலாவுக்கும் முகபாவத்தில் காணப்பட்ட ஒற்றுமைதான். நாங்கள் 3 பேரும் எங்கள் அதிசயத்தை பல விதத்திலும் தெரிவித்தோம். நீங்க ரொம்ப புண்ணியம் செய்தவர், அதனாலதான் உங்களை பகவான் அப்பேற்பட்ட பாவத்திலிருந்து காப்பாற்றினார், பெண்ணையும் கொண்டு வந்து சேர்த்தார் என்று அவரை பாராட்டினோம். பகவான் உங்கள் மூலமாக என்னை தடுத்தாள் கொண்டார். அதனால் பாக்கி காரியத்தையும் நீங்கள்தான் செய்து கொடுக்க வேண்டும். குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைத்த பிறகுதான் என் மனதில் ஏற்பட்டுள்ள பயங்கரம் நீங்கும், நிம்மதி ஏற்படும். ஐயர்வாள், வேறு எது எப்படி இருந்தாலும் பார்க்காமல் உங்கள் பிள்ளைக்கே அவளை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். அடுத்த மூர்த்தத்திலேயே கல்யாணம் ஆகிவிட வேண்டும் என்றார் கணபதி ராம சாஸ்திரிகள். இவ்வாறு கல்யாண சுந்தரத்தின் கட்சியில் பகவானே இருந்து அவன் மனோரதத்தை நடத்தி வைத்தார். பெரியவரின் சம்மதம் உடனே கிடைத்துவிட்டது. அம்பாளின் சம்மதம் பெறுவது அவ்வளவு சுலபமாயில்லை. ஆனால் கணபதி ராம சாஸ்திரிகள் கமலாவின் பேருக்கு தன் 3/4 லட்சம் சொத்தையும் எழுதி வைத்து உயிலையும் கொண்டு வந்து கொடுத்த பிறகு அம்பாளின் சம்மதமும் கிடைத்துவிட்டது. அடுத்த மூர்த்த தினத்தில் கமலாவின் கல்யாணம் வெகு சிறப்பாக நடந்தேறியது. இந்த விஷயத்தில் கல்யாண சுந்தரம் காட்டிய பிடிவாதமும் உறுதியும் அவனிடம் எனக்கு ரொம்ப மதிப்பை உண்டாக்கிவிட்டது என்பதை சொல்ல வேண்டும். அவனும் என்னிடம் மிகவும் நன்றியுடன் இருக்கிறான். இதை எழுதிய பிறகு இந்த கதைக்கு நான் கொடுத்திருக்கும் தலைப்பை பார்த்தேன். 2 விதத்திலும் அது பொருத்தமாயிருப்பது தெரிய வந்தது. பிள்ளையாண்டான் இப்போது கமலாவின் கல்யாணமாகத்தான் விளங்குகிறான். அப்பாவுக்கும் பிள்ளைதானே. முற்றும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கல்வியோட கற்பனை எப்படி இருந்துச்சு? மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் வேறொரு நாள் வேறொரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.